ஹாய் காய்ஸ், 20 வரமிளகா எடுத்துக்கோங்க. மல்லி 100 கிராம் நல்லா வறுத்து கோல்டன் ப்ரௌன் ஆக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 20, பூண்டு 5 பூண்டு, கருவேப்பிலை. அப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நல்லா அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஃபுல்லாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வதக்கிக்கோங்க. மிளகு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சின்ன சீரகம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் போதும். நல்லா அதுவும் கோல்டன் ப்ரௌன், அதையும் தனியாக வதக்கி அதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி சுண்டைக்காயை நல்லா சுண்டு வத்தல் நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் கோல்டன் ப்ரௌன், அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதோடய சேர்த்து தேங்காய் நல்லா வதக்கிடுங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். புளி 2 லெமன் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் வெந்தயம், கடுகு, உளுந்தப்பருப்பு 3ஐயும் தனியாக எடுத்து நல்லா நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. பொரிஞ்சு நல்லா பொரியணும், உங்களுக்கே தெரியும், ஒரு மணம் வரும். சின்ன வெங்காயம் 20, 5 பூண்டு, மறுபடியும் சுண்டு வத்தல் 3ஐயும் நல்லா எக்ஸ்ட்ரா அகைன் சுண்டு வத்தல் போடணும், மறந்துடாதீங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதையும் தனியாக வதக்கிக்கோங்க. தேங்காய், காஞ்ச தேங்காய், புளி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க, தனியாக பார்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பொடியெல்லாம் நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. தக்காளி எல்லாம் வதக்குனதோட இந்த புளித்தண்ணியோட அந்த பொடியை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்குனது கூட சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க.